சீனியரக்காய் வாங்கி வச்சுருக்கோம். சீனியரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதை வந்து அவிச்சு தாளிக்கிறது. இதை வந்து நம்ம கத்திட்ட வெட்டக்கூடாது. கயிட்டை நம்ம வந்து ஒடிச்சு போட்டாத்தே நமக்கு வந்து காய் வந்து நார் வரும். நான் கையில் கேமரா வச்சு எடுக்கிறதுனால என்னால் காட்ட முடியலை. இப்படி வந்து இந்த நார் உரிக்கும் போது இப்படி நார் வந்துடும். அந்த காயை உரிக்கும் போது இப்படி ஒரு நார் வரும். நம்ம கத்திட்ட வெட்டினோம் அப்படின்னா அந்த நார் வந்து காயிலே இருந்துக்கிறோம். நீங்கள் கத்திக்கிட்ட வெட்டும் போது இவ்வளோ பெரிய நார் வந்து உள்ளே இருந்துக்கிறோம். மென்று துப்ப வேண்டியது வரும். நம்ம கைட்டையே ஒடிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். கையில் வந்து இவ்வளவு நார் உரிச்சு எடுத்துருக்கோம். பூராமே நார் தான். நம்ம கத்திட்ட வெட்டணும் அப்படின்னா இவ்வளவும் நம்ம வந்து மென்று தான் துப்ப வேண்டி வரும் சாப்பிட்டுட்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி கைட்டை உரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த நார் பூரா வந்துடும். பிஞ்சி காயாக இருந்தால் நார் உரிக்க வேண்டியதில்லை. உரித்த காயை குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துடணும். இப்போ நம்ம உப்பு போடுறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சுருவோம். ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவு நம்ம எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி போயிடணும். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சரியாகும். இப்போ நம்ம வந்து வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்போம் இருக்கோம். இப்போ வந்து சீனியரக்காயை தாளிக்கிறதுக்கு கடுகு போடுறோம். தனியாக முழு உளுந்து போடுறோம். ஏன்னா அந்த உளுந்து வந்து நம்ம சீனியரக்காய் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். வந்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போடுறோம். கருவேப்பிலையை போடுறோம். காஞ்ச வத்தல் போடுறோம். ஏன்னா நமக்கு வந்து பச்சை கலர் காய் எப்பயுமே தாளிக்கும் போது சிவப்பு கலர் வத்தல் போட்டால் தான் சின்ன பிள்ளைய வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் வெட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா காய் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாமல் பிள்ளைய வந்து மிளகாயை சாப்பிடுவாங்க. அதனால் எப்பயுமே சீனியரக்காய் கத்திரிக்காய் தாளிக்கிறதா இருந்தால் நம்ம காஞ்ச வத்தல் போட்டு தாளிக்கணும். வெங்காயம் எல்லாமே வத்தல் எல்லாமே இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த காயை போட்டுருவோம். வடிகட்டி வச்சுருக்கோம்ல இந்த காயை போட்டு சீனியரக்காய் நமக்கு நல்லா கிண்டி விட்டு வெந்துருச்சு. பொழுன்னு நீர்ச்சத்தே இல்லை. நல்லா நம்ம இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா சட்டியில் ஒட்டிடும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு தேங்காயும் சீரகமும் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். இஞ்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா பூ மாதிரி. தேங்காய் திருவியும் போடலாம். நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன சீரகமும் தேங்காயும் அதை இப்படி வந்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். தேங்காய் போடாமலும் வைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் போட்டால் கொஞ்சம் ருசியாக இருக்கும். தேங்காயும் சின்ன சீரகம் போட்டோம்னா இன்னும் அந்த சீனியரக்காய் சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கும். பொரிக்கும் போது எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா நமக்கு வந்து சீனியரக்காய் கத்திரிக்காயெல்லாம் எண்ணெய் இழுக்காது. எண்ணெய் ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயாக கிடக்கும். எண்ணெயை நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமாக ஊற்றி தாளிக்கணும். இப்போ காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பழைய கஞ்சிக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.